ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையிலேயே ஒரு தரமான சண்டையை போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம பிரஜன் அவர்கள், பிரவீன் ராஜ், அதுக்கப்புறமேட்டு நம்ம கமருதீன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சண்டையை போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது இது வந்து ஒரு பிராங்க் ஃபைட் தான், பட் ஆனா ஒரிஜினல் ஃபைட் மாதிரியே வீட்டுல இருக்க எல்லாரும் நம்பினாங்க. முக்கியமா இந்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேக். அங்க சாண்ட்ரா அழுதாங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் உண்மை, இது எல்லாமே ஃபேக். ஏன்னா அவங்க காலையிலேயே ஒரு பிளான போட்டாங்க. இந்த விஜய் பார்வதி மேட்டரும் கமருதீன் மேட்டரும் வச்சுதான் இந்த சண்டையை ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு ரூடுன்னு ஒரு வார்த்தையை வந்து நம்ம பிரவீன்ராஜ் யூஸ் பண்ணாரு. அது வந்து கொஞ்சம் பெருசா போயிட்டே இருந்தது பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரஜன் அவர்கள் வந்து கமருதீன் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு சின்னதா ஒரு சண்டை பிராங்க போடுவோம், அப்பதான் வந்து வீட்டுல இருக்க யாரும் வந்து பயப்படுவாங்க, அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிளான போடுவாங்க. நான் முதல்ல வந்து நீ போயிட்டு முதல்ல பிரவீன் அடி, நீ அடிச்ச உடனே நான் வந்து உன்னை வந்து சட்டையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நம்மளுக்குள்ள ஒரு சண்டை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிளான போட்டாங்க மார்னிங். அது வந்து கரெக்டா எக்ஸிக்யூட்டிவா பண்ணிட்டாங்க. இது எந்த சீசன் பாத்தீங்கன்னா, போன சீசன்ல கூட ரஞ்சித் அவர்களும் ஃபேட் மேல ஒரு சண்டையை போட்டு ரஞ்சித்துக்கு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதே வேலையை தான் இங்க பிரவீன் ராஜா கமருதீனும் பண்றாங்க. இப்படிதான் மக்களே இந்த ப்ரோமோ கண்டென்ட். இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கமருதீனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம், அதே மாதிரி பிரவீன் ராஜ் எல்லாருமே வந்து ரெட் கார்டு கொடுக்க போறாங்க இவங்க 3 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது, இது ஜஸ்ட் பிராங்க், ஓகேவா? அதை விட்டு கமருதீன் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான் ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சீனை கிரியேட் பண்ணாதீங்க. இது பிராங்க் ஷோ தான் நடந்திருக்கே தவிர ஒரிஜினலா யாரையும் அடிச்சுக்கல. அந்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா கூட நம்ம கமருதீன் வந்து அடிக்க போயிருப்பாப்லே தவிர பிரவீன்ராஜ் மூஞ்சல கூட பட்டிருக்காது, அப்படியே கீழே விழுந்திருப்பாப்ல. உன்னை நடிகதையா சொன்னோம், ஓவரா நடிகையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிரவீன் பண்ண ஆக்டிங்லாம். பட் இருந்தாலும் அதை ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுதான் மக்கள் இன்னைக்கு காலையில நடந்த பிராங்க். லைவ் பார்க்காம நம்மள உள்ள போய் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேட் மேல ரஞ்சிதா அடிச்சுக்கிற மாதிரி போனாங்களா போன சீசன்ல, அதை பார்த்து உண்மை நம்பினால அதே மாதிரி இதையே வந்து உண்மை நம்பி இருப்போம். காலையிலேயே வந்து இந்த விஷயம் போயிட்டு இருக்கு, இதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. லைவ் பார்த்ததுனால இப்ப நம்ம வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியுது. லைவ் பார்க்காம நம்மள வந்து வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நம்மளே முட்டாள் ஆகி இருப்பாருங்க. இந்த ப்ரோமோ கண்டென்ட் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது உண்மையிலே. நெக்ஸ்ட் ஹோட்டல் டாஸ்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வீட்டை மாத்துவாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.